கழுகின் முதுகில் ஏறி அமர்ந்து அதன் கழுத்தை கொத்தும் தைரியம் கொண்ட ஒரே பறவை எது தெரியுமா? அதுதான் காகம். ஆனால் அந்த நேரத்தில் கழுகு என்ன செய்யும் தெரியுமா? காகம் கொத்தும்போது கழுகு அதனுடன் சண்டையிடாது, காகத்தை திருப்பி தாக்காது, காகத்தை பார்த்து கத்தாது, தன் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கவே செய்யாது. கழுகு சிம்பிளாக ஒரு விஷயத்தை செய்யும். அது தன் சிறகுகளை விரித்து வானத்தில் இன்னும் உயரமாக பறக்கத் தொடங்கும். கழுகு உயரச் செல்லச் செல்ல அங்கே ஆக்சிஜன் குறையும். மூச்சு திணறல் தாங்க முடியாமல் காகம் தானாகவே கழுகின் முதுகிலிருந்து கீழே விழுந்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலும் சில காகங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். அவர்களை எதிர்த்து நின்று உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் தகுதியையும் உழைப்பையும் உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உயர பறக்கத் தொடங்கினால் உங்களை தாழ்த்த நினைப்பவர்கள் தானாகவே காணாமல் போவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இதுபோல காகங்கள் குறுக்கிட்டிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு VTI ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.